வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் நம்பிய ஒரு விஷயம் திடீரென சிக்கலாக மாறலாம். அது ஆரம்பத்தில் ஆபத்தாக தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த சிக்கலை வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டது. மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே புத்திசாலித்தனம், வேகமான சிந்தனை, பேசும் திறன் ஆகியவற்றால் தனித்துவமாக தெரியும் மனிதர்கள். இவர்களின் மனம் எப்போதும் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காது. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் தொடர்ந்து அவர்களை முன்னேற்ற பாதையில் இழுத்துச் செல்லும். மிதுனம் ராசிக்காரர்கள் பேசத் தொடங்கினால் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் கவனமாக கேட்பார்கள். காரணம், அவர்கள் பேசும் வார்த்தைகளில் சுவையும் அறிவும் கலந்து இருக்கும். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் உடனே யோசித்து முடிவெடுக்கும் திறன் இவர்களின் முக்கிய பலமாகும். இதனால் பல சமயங்களில் மற்றவர்கள் முடியாத காரியங்களையும் மிதுனம் ராசிக்காரர்கள் எளிதாக சாதித்து காட்டுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் வித்தியாசமானது. ஒரே நேரத்தில் இரண்டு விதமான எண்ணங்கள் அவர்களின் மனதில் இயங்கும். இதனால் அவர்கள் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனித்து செயல்பட முடியும். நண்பர்கள் வட்டாரத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்பு இருக்கும். காரணம், அவர்கள் எப்போதும் புதுமையான யோசனைகளை சொல்லும் திறன் கொண்டவர்கள். சிரிப்பும் கலகலப்பும் இவர்களின் இயல்பு. எந்த கூட்டத்திலும் மிதுனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த இடம் சுறுசுறுப்பாக மாறிவிடும். அவர்களின் பேச்சுத்திறன் பலரையும் கவரும். இதனால்தான் பலர் இவர்களை விரும்பி அணுகுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் கல்வி மற்றும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக முன்னேறக்கூடியவர்கள். புத்தகம் படிப்பது, புதிய தகவல்களை சேகரிப்பது, உலகத்தில் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அறிவு வளர்ச்சி இவர்களுக்கு மிகவும் முக்கியம். இதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் பல துறைகளில் அனுபவம் சேர்த்து கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அவர்களின் புத்திசாலித்தனம் சரியான வழியில் பயன்படுத்தப்பட்டால் வாழ்க்கையில் பெரிய உயரங்களையும் அடைய முடியும். காதல் மற்றும் உறவுகள் பற்றி பார்க்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். வெளியில் அவர்கள் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் பல உணர்வுகளை வைத்திருப்பார்கள். ஒருவரை உண்மையாக நேசித்துவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் மனம் விரைவாக மாறும் தன்மை சில சமயங்களில் உறவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை சமநிலையுடன் வைத்துக்கொள்ள கற்றுக்கொண்டால் உறவுகள் மிகவும் இனிமையாகவே இருக்கும். அவர்களுடன் பழகும் மனிதர்கள் அவர்களின் உண்மையான மனதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே அமையும். வேலை மற்றும் பண விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ஒரே வேலை மட்டும் செய்து நிற்காமல் பல வேலைகளை செய்து பார்க்கும் மனநிலை இவர்களுக்கு இருக்கும். இதனால் வணிகம், ஊடகம், எழுத்து, பேச்சு, கற்றுத்தருதல், தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற முடியும். பேசும் திறன் மற்றும் யோசிக்கும் திறன் காரணமாக பலரிடம் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். பணம் சம்பாதிக்கும் திறன் இருந்தாலும் சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளும் செய்வார்கள். இதனால் பணத்தை சீராக நிர்வகிக்க கற்றுக்கொண்டால் பல வாழ்க்கை மிகவும் நிலையானதாகவே இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பாடம் என்னவென்றால் மனதின் நிலைத்தன்மை. அவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பதால் சில சமயங்களில் ஒரு வேளை முழுமையாக முடிவடையாமல் போகும். இதனால் ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி அதை முடிக்க கற்றுக்கொண்டால் அவர்களின் திறமை பல மடங்கு உயர்ந்து காணப்படும். வாழ்க்கையில் அவர்களுக்கு பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை அடைந்து அனைவராலும் பாராட்டப்படும் நிலையை அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ராசியும் ராசிநாதனும் 9ஆம் இடங்களோடு குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றனர். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு தெய்வ பக்தி அனுகூலம் அதிகமுள்ள தன்மை ஏற்படும். தெய்வ பக்தி, தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் நல்ல காலகட்டம். 9ஆம் பாவம் ராசிநாதனுடைய இருப்பதால் மிகப்பெரிய சுபத்தன்மையை அடைந்துள்ளது. போக வேண்டும் என்று விரும்பிய கோயில்கள், இடங்கள், சித்தர் கோயில்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. இதுவரைக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள். பாக்கியாதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சமாக்கி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் யோக பலன்களை அள்ளி கொடுக்கும். கலைகள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், கலைத்திறமை கொண்டவர்கள், எழுத்து திறமை கொண்டவர்கள், சினிமாவில் சாதிக்க வேண்டும், யூடியூப்பில் சாதிக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.
முடியும். கடந்த காலங்களில் எவை சரியில்லை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக மாறும். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். பெண்களால் வீண் பழி சுமந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் இனி பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் பெறும் காலகட்டம். வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும். சுபகாரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். அதற்கான அடிப்படை விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமையும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். உங்களை நிலைப்படுத்தும் அமைப்பு உள்ளது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். இந்த மாதம் தொழில் தொடங்குவதை தள்ளி போட தேவையில்லை. பிள்ளைகள், குடும்பம், தொழில், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மைகள் உண்டாகும். இந்த வாரத்தின் 2ஆம் பகுதியிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தானம் தர்ம காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். எல்லா விஷயங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். தைரியங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நம்பிக்கைகள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். முடிவு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் உண்டாகும். எதற்காகவும் யாருக்காகவும் தள்ளி போகாது. வரும் 12ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். வரன் அமைவது, திருமண யோகம், வெளியூர் செல்வது போன்ற அமைப்புகள் உள்ளது. இந்த மாதத்திற்கு பிறகு பல பிரச்சனைகள் குறையும். பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். நவக்கிரகத்தில் இருக்கும் புதன் வழிபாடு விசேஷமான பலன்களை தரும். ஜாயிண்டுகளில் ஏற்படும் வழிகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நன்றாகவே இருக்கும். குறிப்பாக மிதுன ராசியினருக்கு 9ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம், சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. 24 வயதுக்கு மேலானவர்கள் இதய பரிசோதனை, மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களை பரிசோதனை செய்து கொள்வதும் நன்மைகளை தரும். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது. நிறைய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும். அரசியலில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள். மன அழுத்தங்கள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயங்கள் ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதி, ட்ரேடிங் விஷயத்தில் பெரிய பணம் பேர்க்கும் யோகங்கள் உண்டாகும். புரோக்கரேஜில் நிறைய பணங்கள் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள், நம்பிக்கைகள் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நீங்கும். எதிர்பார்க்காத பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எதிர்பார்க்காத ஏற்றங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். ஆடை ஆபரணங்களை அதிகளவில் வாங்கி குவிக்கும் அமைப்புகள் உள்ளது. அடுத்ததாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் உண்டாகும் காலகட்டம். அடுத்தடுத்து எல்லா நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கத் தொடங்கும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவரை அணுகுவதும் நன்மைகளை தரும். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வருவதால் தொழில் விஷயத்தில் ரோசப்படுவது, பேப்பர் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது மிகுந்த கவனமாக பேசுவதும் நல்லது. வேலையில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். பேச்சில் இனிமையை கடைபிடிப்பதும் நன்மைகளை தரும். திண்டிவனம், பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பஞ்சச்சவடி கோயிலுக்கு சென்று வருவது நன்மைகளை தரும். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர், ஆஞ்சநேயருக்கு கோயிலில் நடைபெறும் அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்தளவு மிளகு, சீரகம், எண்ணெய், அரிசி போன்ற மளிகை பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளை தரும். கணபதி காயத்ரி மந்திரம், அனுமன் சாலிசா படிப்பது அற்புதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான குணம் அவர்களின் சுறுசுறுப்பு மற்றும் வேகமான சிந்தனை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். பலர் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் பிரச்சனையை ஒரு சவாலாகவே பார்க்கிறார்கள். அந்த சவாலை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து முன்னேற்றம் அடைய தூண்டும். அதனால் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்து முன்னேறும் ஆற்றல் இவர்களுக்கு உள்ளது. அவர்கள் மனதில் தோன்றும் புதிய யோசனைகள் பல சமயங்களில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டாரம் மிகவும் பெரியதாக இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே நண்பர்களை உருவாக்கி விடுவார்கள்.
செயல்படுவார்கள். அவர்களின் பேச்சில் உள்ள சுவை மற்றும் நகைச்சுவை உணர்வு பலரையும் அவர்களிடம் ஈர்க்கும். எந்த கூட்டத்திலும் மிதுனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த இடம் உற்சாகமாக மாறிவிடும். அவர்கள் பேசும் விதம் மற்றவர்களுக்கு நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் அளிக்கும். சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார்கள். இதனால் பலர் இவர்களை ஒரு நல்ல நண்பராகவும் நம்பகமான மனிதராகவும் பார்க்கிறார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய பலவீனம் உள்ளது. அது என்னவென்றால் அவர்கள் மனநிலை சில சமயங்களில் மிகவும் வேகமாக மாறும். ஒரு விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதே விஷயத்தில் ஆர்வம் குறைந்துவிடும். இதனால் சில வேளைகள் பாதியில் நிற்கும் நிலை ஏற்படலாம். இதனால் அவர்கள் தங்கள் மனதை ஒரே இலக்கில் நிலைப்படுத்தி கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். அவர்களின் திறமை மிகப்பெரியது. ஆனால் அந்த திறமை சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதே முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் அன்பும் கவனமும் காட்டுவார்கள். அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் நேசிப்பார்கள். வெளியில் அவர்கள் மிகவும் கலகலப்பாக இருந்தாலும் வீட்டில் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். அதனால் குடும்பத்தில் பல சமயங்களில் அமைதியை உருவாக்கும் மனிதராக மிதுனம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு பல துறைகளில் ஆர்வம் இருப்பதால் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 வழிகளில் வருமானம் பெறும் திறன் இருக்கும். வணிகம், தகவல் தொடர்பு, ஊடகம், கற்றுத்தருதல், எழுத்து, விற்பனை போன்ற துறைகளில் அவர்கள் முன்னேற கூடியவர்கள். அவர்களின் பேச்சுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் அவர்களிடம் வந்து சேரும். ஆனால் சில சமயங்களில் தேவையில்லாத செலவுகள் செய்வது இவர்களின் பழக்கமாக இருக்கும். இதனால் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அவர்களின் அறிவும் சுறுசுறுப்பும் சரியான வழியில் பயன்படுத்தப்பட்டால் பலராலும் மதிக்கப்படும் ஒரு நிலையை அடைவார்கள். வாழ்க்கையில் வரும் சவால்களை பயப்படாமல் எதிர்கொண்டு முன்னேறினால் அவர்களின் வாழ்க்கை வெற்றி கதையாக மாறும். அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பவர்கள். மற்றவர்கள் ஒரு நிலையை அடைந்தவுடன் அங்கேயே நின்று விடுவார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் அப்படியல்ல. அவர்கள் அடைந்ததை விட இன்னும் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் தொடர்ந்து இருக்கும். இதனால் அவர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளை செய்து பார்க்கும் தைரியம் கொண்டவர்கள். இந்த குணம் காரணமாக வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் இவர்களிடம் வந்து சேரும். சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளை அவர்கள் உடனே பயன்படுத்தி பெரிய முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் பேச்சு மிகவும் தாக்கம் கொண்டது. அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை எளிதாக பாதிக்கும். இதனால் பல சமயங்களில் அவர்கள் நல்ல தலைவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் மாற முடியும். மக்கள் முன் பேசும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கூட்டத்தில் நின்று தங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்லும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். இதனால் அரசியல், ஊடகம், ஆசிரியர் வேலை, வணிக பேச்சுவார்த்தை போன்ற துறைகளில் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்கள் சொல்வது பலரையும் நம்ப வைக்கும் சக்தி கொண்டது. அதே போலதான் மிதுனம் ராசிக்காரர்களின் மனதில் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படலாம். காரணம், அவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி சிந்திப்பார்கள். இதனால் ஒரு முடிவை எடுக்க சில சமயங்களில் தாமதமாகும். ஆனால் அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை சாதிக்க முழு முயற்சிகளையும் செலுத்துவார்கள். அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் அனுபவம் சேரும் போது வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையவும் முடியும். அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டால் எந்த துறையிலும் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதிர்பாராத சோதனைகளும் வரும். நம்பிய மனிதர்கள் சில நேரங்களில் ஏமாற்றம் அளிக்கலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்களின் காரணமாக சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை பலமாக மாற்றும். வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தரும். அந்த அனுபவம் காரணமாக அவர்கள் இன்னும் புத்திசாலிகளாக மாறுவார்கள். ஒரு முறை தவறினால் அதை மறுபடியும் செய்யாத குணம் இவர்களுக்குள் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தாமதமாக வந்தாலும் அது மிகவும் பெரிய அளவில் வரும் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள். ஆரம்ப வாழ்க்கையில் அவர்கள் சில போராட்டங்களை சந்திக்கலாம். ஆனால் வயது அதிகரிக்கும் போது அவர்களின் அனுபவம் அறிவும் சேர்ந்து அவர்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும். குறிப்பாக அவர்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை முழுமையாக மாறும். அளவுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் பலராலும் மதிக்கப்படும் ஒரு நிலையை அடைவார்கள். அவர்களின் திறமை உலகத்திற்கு தெரிய வரும். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அவர்களை தடுக்க அல்ல, அவர்கள் இன்னும் வலிமையாக முன்னேற வேண்டும் என்பதற்காகவே வருகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வெற்றி கதையாகவே மாறும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத ஆபத்துகள் அல்லது சோதனைகள் தோன்றும். பொதுவாக இவர்களின் மனம் மிகவும் வேகமாக செயல்படுவதால் சில முடிவுகளை அவசரமாக எடுப்பார்கள். அந்த அவசரம் காரணமாக சில நேரங்களில் தவறான மனிதர்களை நம்பும் நிலை ஏற்படலாம். குறிப்பாக நண்பர்கள் அல்லது வணிகம் தொடர்பான விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் நிதானமாக யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் சிறிய ஏமாற்றங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கும். இதுவே மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் முக்கியமான சோதனைகளில் ஒன்றாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் சில சமயங்களில் அதிகமாக இருக்கும். அவர்கள் எப்போதும் பல விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் மனம் ஓய்வு பெறாமல் இருக்கும். இதனால் உடல் மற்றும் மனநலத்தில் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனால் அவர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதியாக ஓய்வு எடுத்து தங்கள் மனதை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயற்கை சூழ்நிலையில் நேரம் செலவிடுதல், நல்ல புத்தகங்கள் படித்தல், தியானம் போன்றவை அவர்களின் மன அமைதிக்கு உதவும். இந்த சிறிய மாற்றங்கள் கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் பணம் சம்பந்தப்பட்ட சோதனைகளும் ஏற்படலாம். அவர்கள் சம்பாதிக்கும் திறன் இருந்தாலும் திட்டமிடாமல் செலவு செய்வது சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் பணத்தை சேமிக்கும் பழக்கம் மிகவும் அவசியம். தேவையில்லாத செலவுகளை குறைத்து முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே பணத்தை பயன்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் நிலையானதாக இருக்கும். பணத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொண்ட மிதுனம் ராசிக்காரர்கள் பின்னர் வாழ்க்கையில் பெரிய செல்வத்தையும் சேர்த்து கொள்ள முடியும். மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை குறைக்க சில பரிகாரங்களை செய்து வருவதும் நல்லது. குறிப்பாக புதன்கிழமை அன்று இறைவனை நினைத்து வழிபடுவது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். அந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பச்சை நிற பொருட்களை பயன்படுத்துவது நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். மேலும் கல்வி மற்றும் அறிவு தொடர்பான தானங்கள் செய்வது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை தரும். மாணவர்களுக்கு புத்தகம் கொடுத்தல், கல்விக்கு உதவி செய்தல் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். மேலும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதித்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது வாழ்க்கையில் பல தடைகளை நீக்கும் என்று பலர் நம்புகின்றனர். மனதில் நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்து வருவது இவர்களின் வாழ்க்கைகளை மேலும் வளமாக மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு சில காலங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆரம்ப வாழ்க்கையில் சில சிரமங்கள் இருந்தாலும் பின்னர் வாழ்க்கை மெதுவாக உயர்ச்சி பெறும். குறிப்பாக அவர்களின் அறிவு மற்றும் பேச்சு திறன் காரணமாக பெரிய வாய்ப்புகள் அவர்களிடம் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் சமூகத்தில் மதிப்பும் செல்வமும் பெற்றவர்களாக மாறுவார்கள். பல மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீர் முன்னேற்றத்தை காண்பார்கள். இது பலர் ராஜயோகம் என்று கூறும் அதிர்ஷ்ட காலமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் தொடங்கும் வேலைகள் நல்ல வெற்றிகளை பெறும். பணம், புகழ், மரியாதை ஆகியவை அதிகரிக்கும். அவர்களின் வாழ்க்கை நிலைமை முழுமையாக மாறும் அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அவர்களின் அறிவும் புத்திசாலித்தனமும் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி மற்றும் வளம் நிறைந்ததாக மாறும். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் இரகசிய குணங்கள் பலருக்கும் எளிதாக புரியாது. வெளியில் அவர்கள் மிகவும் சிரிப்புடன் கலகலப்பாக அனைவருடனும் பழகும் மனிதர்களாக தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளம் மிகவும் ஆழமான சிந்தனைகளால் நிரம்பி இருக்கும். வாழ்க்கையை அவர்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு புதிய அர்த்தத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் பல சமயங்களில் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் மிதுனம் ராசிக்காரர்கள் எளிதாக உணர்ந்து விடுவார்கள். அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு திட்டம் அல்லது ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒருவரை நம்பினால் அவர்களிடம் முழு மனதையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைத்து விட்டால் அவர்கள் மிகவும் அமைதியாகவே தூரமாகி விடுவார்கள். அவர்கள் சண்டை போடுவதையோ கோபமாக வெளிப்படுத்துவதையோ அதிகம் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயம் அவர்களை சில காலம் அமைதியாக்கும். அதனால் மிதுனம் ராசிக்காரர்களின் நம்பிக்கையை மதிக்கும் மனிதர்கள் அவர்களுடன் நீண்ட கால உறவை வைத்துக் கொள்ள முடியும். காதல் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்கள் காதலிக்க தொடங்கினால் அந்த மனிதரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். அவர்களுடன் இருக்கும் மனிதர் சிரித்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் தங்கள் காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். சிறிய விஷயங்களிலேயே சந்தோஷத்தை உருவாக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் நுணுக்கமானது. அவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த உறவை பாதுகாப்பார்கள். ஆனால் புரிதல் இல்லாத உறவுகளில் அவர்கள் மனதளவில் சோர்வடையும் நிலை ஏற்படலாம். இதனால் அவர்களுக்கு உண்மையாக அன்பு காட்டும் மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள்.
இது ஒரு புறம் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக மாறுவார்கள். திருமணத்திற்கு முன் அவர்கள் மிகவும் சுதந்திரமாக வாழ விரும்பினாலும் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் மகிழ்ச்சிகளை முக்கியமாக கருதுவார்கள். வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக இருந்து அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். அவர்களின் பேச்சு மற்றும் அன்பு குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக வைத்திருக்கும். சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை அமைதியாக பேசிக்கொண்டு தீர்க்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டு வரும் மனிதர்களாக இருப்பார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அமையும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக புதன்கிழமை இவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் நல்ல முன்னேற்றத்தை பெறும் வாய்ப்புகள் உள்ளது. மேலும் பச்சை நிறம் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நிறமாக கருதப்படுகிறது. இந்த நிறத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துவது நல்ல சக்திகளை உருவாக்கும் என்று பலர் நம்புகின்றனர். அதே போல சில எண்களும் இவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. அந்த எண்களை பயன்படுத்தினால் முக்கியமான வேலைகளை திட்டமிட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதிர்ஷ்டம் மட்டுமே வாழ்க்கையை மாற்றாது. முயற்சி மற்றும் நம்பிக்கை தான் உண்மையான வெற்றிகளையே தரும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.